அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் உதயநிதி ஸ்டாலின் வெற்றி பெறுவாரா? தமிழகத்தின் துணை முதலமைச்சர், இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர், திமுகவின் இளைஞர் அணி செயலாளர் என பல்வேறு முகங்களை கொண்ட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலாக கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினரானார். சில காலத்தில் அவருக்கு அமைச்சரவையில் இடம் அளிக்கப்பட்டிருந்தது. அதன் பின்பு படிப்படியாக, அதாவது 18வது மக்களவைத் தேர்தல் முடிந்த பின்பு திமுக 40க்கு 40 இடங்களில் வெற்றி பெற்று மிகப்பெரிய கட்சியாக உருவெடுத்த பின்பு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவியை வழங்க வேண்டும் என குரல் அக்கட்சியில் ஓங்கி ஒலித்தது. அதன் பின்பு அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்பட்டது. 2021ஆம் ஆண்டு உதயநிதி ஸ்டாலின் எங்கு போட்டியிட வேண்டும் என்ற தர்க்கம் எழுந்தபோது அவர் சென்னை தான் பாதுகாப்பானது, எனவே சென்னையில் போட்டியிடுவது சிறந்தது என கூறப்பட்டது. திமுகவின் முன்னாள் முதல்வர் மு. கருணாநிதி அவர்கள் 3 முறை போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதி இந்த சேப்பாக்கம் மற்றும் திருவல்லிக்கேணி தொகுதி. எனவே இந்த தொகுதியில் போட்டியிடுவது சிறந்தது என கருதித்தான் இந்த தொகுதியை திமுக தலைமை தேர்வு செய்தது. சேப்பாக்கம் தொகுதியில் உள்ள மொத்த வாக்காளர்கள், ஆண் வாக்காளர்கள் 79,412, பெண் வாக்காளர்கள் 84,396, மூன்றாம் பாலின வாக்காளர்கள் 58, மொத்த வாக்காளர்கள் 1,63,860. சேப்பாக்கம் தொகுதியில் இதுவரையிலும் நடைபெற்ற தேர்தல்களில் திமுக அதிகபட்சமாக 10 முறை வெற்றி பெற்றுள்ளது. முன்னாள் முதல்வர் மு. கருணாநிதி அவர்கள் இங்கு தொடர்ச்சியாக 3 முறை வெற்றி பெற்று அசத்தியுள்ளார். அதன் பின்பும் தொடர்ச்சியாக திமுக தான் வெற்றி பெற்று வருகிறது. ஒரே ஒரு முறை காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில் இருந்து இந்த தொகுதியில் வெற்றி பெற்றது. மேலும் திமுகவின் கோட்டை சென்னை என்பதனால் தொடர்ந்து சென்னையில் திமுகவினுடைய முக்கிய வேட்பாளர்கள் களம் இறங்குகிறார்கள். கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் சென்னையில் உள்ள 16 தொகுதிகளிலும் திமுக கூட்டணியை வெற்றி பெற்று அசத்தி இருந்தது நினைவிருக்கத்தக்கது. இதில் 15 தொகுதிகளில் திமுகவும், ஒரு தொகுதி, அதாவது வேளச்சேரியில் மட்டும் காங்கிரஸ் கட்சியும் போட்டியிட்டு வெற்றி பெற்று இருந்தது. கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் இந்த தொகுதியை அதிமுக தனது கூட்டணி கட்சியான பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒதுக்கியிருந்தது. திமுக கூட்டணியின் சார்பில் உதயநிதி ஸ்டாலின் இங்கு வேட்பாளராக களம் கண்டார். இவர் 93,285 வாக்குகளை பெற்றிருந்தார். பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளரான AVM கசாலி அவர்கள் 23,930 வாக்குகளை பெற்றிருந்தார். உதயநிதி அவர்கள் 69% வாக்குகளை பெற்றிருந்தார். பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் 27% வாக்குகளை பெற்றிருந்தார். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 69,355 வாக்குகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றிருந்தார். தற்பொழுது திமுக கூட்டணியின் சார்பில் மீண்டும் உதயநிதி ஸ்டாலின் இதே தொகுதியில் களம் இறங்குகிறார். அதிமுகவின் சார்பில் ஆதி ராஜாராம் அவர்கள் போட்டியிடுகிறார். கடந்த தேர்தலில் ஆதி ராஜாராம் அவர்கள் மு.க. ஸ்டாலினுக்கு எதிராக கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வி அடைந்திருந்தார். மேலும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ஆயிஷா அவர்களும், டிவிகேவின் சார்பில் செல்வம் அவர்களும் போட்டியிடுகிறார்கள். பல டிவி நிறுவனங்களின் கருத்து கணிப்புகளின் அடிப்படையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த தொகுதியில் 35லிருந்து 41% வாக்குகளை பெறுவார் என்றும், அதிமுக 27லிருந்து 33% வாக்குகளை பெறும் என்றும், நாம் தமிழர் கட்சி 1லிருந்து 5% வாக்குகளை பெறும் என்றும், டிவிகே இங்கு அதிகபட்சமாக 26லிருந்து 32% வாக்குகளை பெறும் என்றும், இதர கட்சிகள் 1லிருந்து 4% வாக்குகளை பெறும் என்று சொல்லப்பட்டு வருகிறது. சென்னையை பொறுத்தவரையிலும் அதிமுக திமுகவிற்கு இடையே நேரடி மோதல் இல்லை. இங்கு டிவிகே அதிமுகவை விட அதிக அளவு வாக்கு வங்கியை பிரிக்கிறது என்று சொல்லப்பட்டு வருகிறது. பல தொகுதிகளில் 2வது இடத்திற்கு அதிமுகவிற்கும் டிவிகேவுக்கும் இடையே மிகப்பெரிய போட்டி நிலவுவதாக சொல்லப்பட்டு வருகிறது. திமுகவிற்கு இங்கு வலிமையான வாக்கு வங்கிகள் இருந்தாலும் கூட சென்னையை பொறுத்தவரையிலும் திமுகவிற்கு அடுத்தபடியாக தாவேகா இங்கு மிகப்பெரிய வாக்கு வங்கியை பெற்றுள்ளதாக சொல்லப்பட்டு வருகிறது. மேலும் நகர்ப்புறங்களில் தாவேகாவிற்கு கணிசமான வாக்கு வங்கி மற்றும் அடிப்படை கட்டமைப்பு இருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது. இவை அனைத்தும் தாவேகாவிற்கு வலு சேர்க்கும் வகையில் உள்ளது. மேலும் தாவேகாவினுடைய வேட்பாளர் செல்வம் அவர்கள் இந்த பகுதியில் அதிக அளவு வாக்குகளை அதிமுகவிடமிருந்து பிரிக்கிறார் என்று சொல்லப்பட்டு வருகிறது. மேலும் இந்த தொகுதியில் ஆதி ராஜாராம் என்ற அதிமுக வேட்பாளரும் ஒரு வலிமையான வேட்பாளர் தான். இருப்பினும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கிறது. நன்றி.